பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த நாளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு மகிழ்ச்சி நாளாய் அமைவதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மேத்யூ காஸ்பல் 14:24. அதற்குள்ளாக படவு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியால் அலைகளினால் அலைவுபட்டது. 32ஆம் வசனமும், அவர்கள் படவில் ஏறினவுடனே காற்று அமர்ந்தது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை, எதிர்காற்றிலும் நடத்துகிற தேவன் உங்களோடு உண்டு. எதிர்காற்றிலே நடத்துகிற கர்த்தர் உங்களோடு உண்டு. நம்முடைய வாழ்க்கை என்னும் படவிலே நாம் செல்லும்போது அநேக நேரங்களிலே இந்த படகு அமிழ்ந்துவிடும் என்று நினைப்போம். ஆனால் இந்த காலவேளையிலும் இந்த படகு அமிழாமல் அது சென்று கொண்டிருக்கிறது என்றால் அது படகினால் அல்ல, படகுல இருக்கிற உங்களால் அல்ல, உங்களை நடத்தி கொண்டிருக்கிற கர்த்தரால். பாருங்கள், சீஷரை எல்லாரையும் ஆண்டவர் படகுல ஏற்றி துரிதப்படுத்துகிறார், போங்கன்றார். இவங்க எல்லாரும் போகிறாங்க, இயேசு கூட இல்லை. இவங்க படகு எடுத்துகிட்டு போகும்போது எதிர்காற்று அடிக்கிறது. இந்த காலவேளையில் கர்த்தர் கொடுக்குற ரேமா, எதிர்காற்றிலே கர்த்தர் உங்களை நடத்துவார். 2 காற்று இருக்கும். ஒன்று ஹெட்விண்ட், எதிர்காற்று. இன்னொன்று டெயில் விண்ட், அது தள்ளு காற்று. எப்போதுமே வண்டி ஓட்டுறவங்களுக்கு, பிரயாணத்தில் இருக்கிறவங்களுக்கு தள்ளு காற்று இருந்துச்சுன்னா வேகம் அதிகம் இல்லாமல் அப்படி நல்லா ஸ்மூத்தாக நிதானமாக போகலாம். ஆனால் எதிர்காற்று இருக்கும்போது எதிர்காற்று நம்மளை பின்பக்கமாக தள்ளும். நம்ம என்ன பிரயாசப்பட்டு முன்னால் போனாலும் அந்த காற்று பின்னால் தள்ளும். அதுக்கு பிரயாசம் அதிகமாக கொடுக்கணும். கொடுத்தும் சில நேரத்தில் எதிர்காற்று கவுத்துரும். வாழ்க்கையில் அடிக்கிற சில எதிர்காற்று இருக்கும். நம்ம நினச்ச மாதிரி இருக்காது வாழ்க்கை. இந்த இடத்துல இந்த நபரை பார்த்து இதை இப்படி செய்யலாம் நினைப்போம், அது அங்கே நடக்காது. இந்த காரியம், இந்த பணத்தை வச்சு இப்படி பண்ணிடலாம் நினைப்போம், அது அங்கே நடக்காது. எதை எடுத்தாலும் முடியல நடக்காமல் போகுது. இந்த காலவெளியில் நீங்கள் அப்படி பார்த்துட்ருக்கீங்களா? எதை தொட்டாலும் அது விளங்கவில்லை, அதில் ஒரு ஃபெயிலியர் நடக்குது, தோற்று போகிறேன், இப்படி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா? உங்களுக்கு கர்த்தர் கொடுக்குற ரேமா தான், எதிர்காற்றின் மத்தியில் உங்களை நடத்துகிற ஒரு கர்த்தர் உண்டு. காற்றை பார்த்து சோர்ந்து போயிடாதீங்க. ஏன்னா பேதுரு இந்த காற்று பலமாக அடிக்கும்போது தான் ஐயரே அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆண்டவரே நான் அமிழ்ந்து போகிறேனே அப்படின்ற அந்த இடத்துக்கு வந்துட்டார். எப்போதுமே நம்மளும் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே இந்த காற்று அடிக்காமல் இருக்கட்டும், ஆண்டவரே இந்த எதிர்காற்று ஏன் ஆண்டவரே அடிக்குது? நீங்கள் காற்று அடிக்கலைன்னா எப்படி முன்னேறுவீங்க சிஸ்டர்? காற்று அடிக்கலைன்னா எப்படி பிரதர் முன்னேறுவோம்? காற்றே அடிக்கலைன்னு வைங்களேன், நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியாதே. காற்று தான் நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். அதனால் உங்கள் ஜெபத்தில் சூழ்நிலையை மாற்றுங்க, காற்றை மாற்றுங்கன்னு ஜெபிக்காதீங்க. காற்றின் நடுவிலே நடத்துகிற இயேசு உண்டுன்னு நம்புங்க. காற்று இருக்கட்டும், கடல் பொங்கட்டும். ஃபாதர் நல்லா பாடுறாருல, காற்று வீசட்டும் கடல் பொங்கட்டும் எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். அம்மா, நமக்கு நங்குரமாக இயேசு இருக்கிறார். அந்த நங்குரமாகி இயேசுவை பிடித்து கொள்ளணும். இங்கே பேதுரு காற்றுனால அப்படியே அமிழ்ந்து போகும்போது ஐயரே ஆண்டவரேன்னு கூப்பிட்டப்ப ஆண்டவர் காற்றை நிறுத்தவே இல்லை. பாருங்களேன், காற்றை நிறுத்தவே இல்லை. ஆண்டவர் என்ன திரும்ப செஞ்சார்? அந்த காற்றின் நடுவில் பேதுருவின் கையை பிடிச்சி எழும்பி அந்த தண்ணியில் நடக்க வச்சார். இப்போ பேதுரு காற்றின் மத்தியில் இயேசுவின் கரத்தை பிடிச்சிட்டு நடக்கிறாரு. காற்று அடங்கலை, காற்று அந்த எதிர்காற்று அடிச்சுட்டே தான் இருக்குது. ஏன்னா அந்த எதிர்காற்று தான் நம்மளை மூவிங் ஃபார்வேர்டு மேலே கொண்டு போகுது. உங்கள் பிரச்சனை இருக்கு இல்லையா, சூழலுக்கு பிரச்சனை இருக்கு இல்லையா, அதுதான் உங்களை நடத்த போகுது சிஸ்டர், அதுதான் உங்களை நடத்த போகுது பிரதர். நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? இயேசு இருக்கிறார், இயேசு இருக்கிறார். அவர் கரத்தை மாத்திரம் நல்லா பலமாக பிடித்து கொள்ளுங்கள். இப்போ 32ஆம் வசனத்தில் நம்ம வாசித்த பிரகாரம், இவர்கள் படவில் ஏறின உடனே, யார்? இயேசுவும் பேதுருவும் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. அது வரைக்கும் அந்த காற்றை அடிக்க விடுறாரு. ஏன் தெரியுமா? காற்றின் மத்தியிலே நடக்க நமக்கு பலன் இல்லாவிட்டாலும் நடத்த இயேசு கூட உண்டு.
இந்த காலை வேளையில் சோர்ந்து போய் காற்றை பார்த்து எதிர்காற்றை பார்த்து சோர்ந்து போய் உட்காந்துருக்கீங்களா? இயேசுவின் கரத்தை பிடிங்க. அவர் உங்கள் கரத்தை பிடிக்கிறாரு. பயப்படாதே, திகையாதே, எழும்புன்னு சொல்கிறாரு. அந்த கரத்தை பிடித்து எழுங்குங்க. அந்த எதிர்காத்தே, அந்த சூழ்நிலையே உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய்விடும். அந்த காற்றோடு நடக்க பழகி கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? பிதாவே, இந்த காலை வேளையிலும் உடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். காற்றின் மத்தியிலே காற்று அடங்க வேண்டும் என்று ஜெபிக்கிற உடைய பிள்ளைகளுக்கு அந்த எதிர்காற்றின் மத்தியிலும் நடத்த நான் இருக்கிறேன்னு சொல்லுகிற உங்கள் வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகள் இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு, இயேசுவே, காற்றின் மத்தியிலே நடக்க எனக்கு பலன் தாரும் என்று சொல்லி காற்றை பார்க்காமல் உம்மை பார்த்து நடக்க, எதிர்காற்றிலே அந்த ஹெட்விண்டில் உம்முடைய கரத்தை பற்றி கொண்டு உம்முடைய பிள்ளைகள் நடக்க வேண்டிய சக்தியையும் பலத்தையும் பரலோகம் அவர்களுக்கு தருகிறபடியால் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த படகு மூழ்காது, இந்த படகு அமிழாது, இந்த படகு நன்றாக செல்லும் என்கிற நம்பிக்கையை ஒரு விசை கூட இந்த காலைவெளியில் விதைத்தபடியால் ஸ்தோத்திரம். இதை பார்க்கிற, இந்த ஜெபத்திலே பங்கு கொள்ளுகிற ஒவ்வொருவரோடும் எங்கள் தேவன் பேசின தயவுக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாமே உங்களை நடத்துவாராக. ஆமென்.